ஹாப்பி சண்டே. சண்டே அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மதிய மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் வந்து பெங்களூர்ல போய் ஆர்சிபி வந்து தும்சம் பண்ணி வாஷ் அவுட் பண்ண மாதிரி அவங்களுடைய ஐபிஎல் கேரியர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக தோல்வி, தன்னுடைய சொந்த கிரவுண்ட்ல வந்து அதிக தோல்வி அடைஞ்சது. 46 தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஆர்சிபி. அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வருவாங்களா ஆர்சிபி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சந்தேகம். இருந்தாலும் பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து எப்பவுமே வந்து நிறுத்திக்கவே மாட்டாங்க. ஏன்னா ரிக்கி பாண்டிங் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃபயர்ஃபுல் கோச்சா இருந்திருக்காரு. அவர் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸையும் அந்த ஒரு யூனிட்டியும் வந்து அதே ஃபயரோடய வச்சிருப்பாரு. பவுலிங் சூப்பரா இருக்குங்க. நல்ல பவுலிங் பண்றாங்க, நல்ல ஃபீல்டிங் பண்றாங்க, நல்ல பேட்டிங் பண்றாங்க. அவங்க வந்து இப்ப பஞ்சாப்ல போய் ஆர்சிபி வந்து விளையாட போறாங்க. இங்க வந்து பெங்களூர் வந்து பஞ்சாப் வின் பண்ணாங்க. பஞ்சாப்ல போய் ஆர்சிபி வின் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா கேள்விக்குறிதான். அந்த மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சரியான போட்டியா இருக்கும். ஆனா பினிஷிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் தான் மீண்டும் வந்து ஆர்சிபியை வந்து தும்சம் செய்யும். ஏன்னா அவங்க மென்டலி வந்து ஸ்ட்ராங்காவே இல்லை. அவங்க பேட்டிங் லைன் ஸ்ட்ராங்குங்கிறோம். ஓப்பனிங் யாருமே அடிக்கல அப்படின்னா 1 டவுன் 2 டவுன் யாருமே பெருசா வந்து மேட்சை கொண்டு போற அளவு கெப்பாசிட்டி அவங்க கிட்ட இல்லை. அதுதான் வந்து அவங்களோட மைனஸ் பாயிண்ட். பாக்குறதுக்கு அழகா இருக்கு, பேப்பர்ல அழகா இருக்கும். ஆனா விளையாடும் போது பாத்தீங்க அப்படின்னா கேம் பிளேல வந்து பார்க்கும்போது கண்டிப்பா யாருமே ஒரு 60-70 அடிச்சு மேட்சை வந்து கொண்டு போய் ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு போறதோ இல்ல சேசிங்ல நல்லா பண்றதோ யாருமே இல்ல. ஓப்பனிங் நல்லா பண்ணா மட்டும்தான் நல்லா பண்றாங்க. ஓப்பனிங் ஃபெயிலியர் ஆனா மேட்ச் அவுட் ஆன மாதிரி தான் இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து பஞ்சாப் தான் வின் பண்ண போகுது. நம்மளோட ப்ரெடிக்ஷன் பஞ்சாப் தான் வின் பண்ணும்.